மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான பிற்பகல் மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க, மறக்காம தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பார்க்கணும். அப்படி மறக்காம லைக் பண்ணிடுங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 19/4/2026 ஆகுது. ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோவை அறிக்கையை முழுமைக்கும் பார்க்கவும். இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் இன்றைக்கி வந்து கனமழை வந்து புரட்டி எடுக்க போகுது. இன்றைக்கி மட்டுமல்ல, நாளைக்கும் நாளை மறுநாளும் இலங்கை மாகாணங்கள் முழுவதும் பரவலான மழை பெய்ய போகுது. இலங்கையில் நான் சொல்கிறது இலங்கையில் நல்லா கேட்டுக்கோங்க. கேட்கலாம், ஏன் சார் இலங்கையில் மட்டுமே மழை பெய்யுது? ஏன்னா அங்கே என்ன தான் இருக்குது, இலங்கையில் மட்டுமே மழை பெய்யுது. நம்ம தமிழகம் மிகப்பெரிய ஒரு நிலப்பகுதி, தமிழகத்தில் மழை பெய்யவில்லை சார் அப்படின்னு பேர் கவலைப்படுறீங்க. நிறைய பேர் கேட்டுட்டும் வரீங்க. இலங்கையில் மழை பெய்யுது, இலங்கையில் மழை பெய்யுதுங்கிறீங்க. நம்ம தமிழக மக்கள் எப்போ சார் மழை வரும்னு கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இலங்கை இருப்பது கீழே, அதாவது இலங்கை அப்படிங்கிறது ரொம்ப கீழே தான் இருக்குது. நீங்கள் மேப் எடுத்து பார்த்தாலே தெரியும், இலங்கை அப்படிங்கிறது ரொம்ப கீழே இருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். அப்போது இலங்கையோட அந்த தன்மை, அதாவது இந்த இலங்கையில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த கடலுடைய தன்மை தான், சரிங்களா? இலங்கை மட்டுமே மழை பெய்யுதுன்னா அது குறிப்பாக இலங்கை மாகாணங்கள் முழுவதும் மழை பெய்யலை. இலங்கையில் சில பகுதிகள், இலங்கையோட தெற்கு இலங்கையில் தான் குறிவைத்து மழை பெய்துகிறது. தெற்கு இலங்கையில் மழை பெய்ய என்ன காரணம்? பக்கத்தில் குமரி கடல் இருக்குது, இந்த பக்கம் வங்கக்கடல் இருக்குது. ஸோ இந்த கடலில் உருவாகக்கூடிய மேகம்தான் அது வந்து அப்படி இலங்கை வழியாக பயணிக்கும் போது மழை கொடுத்துட்டு போகுது, அவ்வளோதான், சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய இந்த கடலோடைய தன்மை இலங்கையை பொறுத்தவரை ஒரு தீவு போல் இருக்கும். இந்த பக்கம் மன்னார் வளைகுடா கடல் பகுதி, இந்த பக்கம் வங்கக்கடல், இந்த பக்கம் குமரி கடல், இந்த பக்கம் இந்திய பெருங்கடல், இப்படி நாலா பக்கமும் கடல் இருப்பதனால கடலில் உருவாகக்கூடிய மேகமே மழை கொடுத்துரும், சரிங்களா? கடலில் ஒரு சிறிய மலை மேகம் உருவானாலே இலங்கைக்கு மழை கொடுத்துரும். இதான் ஒரு காரணம். ஆனால் நம்ம தமிழகத்தில் ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குதுன்னா, தமிழகத்தில் காற்று சுழற்சிகள் எது உருவானாலும் நம்ம தமிழகத்தில் மலை மேகம் உருவாகி மழை கொடுக்கும். காற்று சுழற்சிகள், அது மட்டும் இல்லாமல் இந்த தாழ்வு பகுதிகள், இது ஏதாவது வந்தால் தான் கடலில் பெய்யக்கூடிய மழை எல்லாமே அப்படி கொண்டு வந்து நம்ம தமிழகத்தில் நிலத்தில் பதிவாகும், அது வேறு. ஆனால் இப்போ கோடை மழை கூட பதிவாக மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த காற்றுடைய அமைப்பு, காற்றுடைய தன்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இலங்கை கீழே இருக்குது என்பதனால, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இலங்கை கீழே இருக்குது என்பதனால இலங்கையில் பார்த்தீங்கன்னா இந்த குமரி கடலில் இதமான காற்று அடிக்கும், இந்த பக்கம் இதமான ஒரு காற்று அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதமான காற்று இலங்கைக்கு ஒரு சாதகமாக கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கனமழை பரவலாக பெய்ய போது, நாளைக்கு இதை விட பரவலாக பெய்ய போது இலங்கை மாகாணங்கள் முழுவதுமே கனமான ஒரு தீவிரமான மழையாக இருக்க போகுது. இதில் யாராவது இலங்கையில் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள் மக்களே, சரிங்க? இலங்கையில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை உங்களோட நண்பர்கள், உங்களுடைய சொந்தங்கள் யாராவது இலங்கை பக்கம் வேலைக்கு போயிருப்பாங்க, இதனால் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள். ஏன்னா இன்று முதல் இலங்கையில் பரவலான மழை பெய்ய போகுது. இன்று முதல் இலங்கை மாகாணங்கள் முழுவதும் பரவலான மழை பெய்யும். அதுக்கு என்ன காரணம்? அங்கே வந்து பார்த்திங்கன்னா கடலுடைய அந்த முக்கடல் சந்திக்கக்கூடிய இடத்துல இந்த இலங்கை இருக்குது என்பதனால இந்த பக்கமும் காற்று வரும், அந்த பக்கமும் காற்று வரும். இப்படி காற்று சந்தித்து தான் இலங்கையில் வந்து மழை பெய்ய போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போயே ரெடி ஆயிடுச்சு. இப்போயே பார்த்திங்கன்னா இலங்கை பக்கத்தில் கடலில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழை மேகம் தீவிரமாக பெய்யுது. அந்த மழை மேகம் இல்லாமல் இலங்கை நோக்கி தான் வரப்போகுது. வேணும்னா பாருங்கள், நான் வந்து ரேடார் படத்தை காமிக்கிறேன். இலங்கையில் பின்னி எடுக்க போகுது கண்டிப்பாக. சூறாவளி காற்று, இடி மின்னல் எல்லாமே பிச்சு எடுக்க போகுது, சரிங்களா? அடுத்தபடியாக மிக முக்கியமான, நம்ம தமிழகத்திலேயே மழை பதிவாகவில்லைன்னா அதாவது வட இலங்கை மட்டும் அந்த காற்று வருது. ஆனால் நம்ம தமிழகத்தில் உள்ளே நுழைய மாட்டேங்குது இந்த ஈரப்பதமான காற்று உள்ளே வந்தால் தான் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும். மேற்கு மாவட்டம் மட்டும் மழை கிடைக்காம கிழக்கையும் மழை வரும், சரிங்களா? முதல்ல மேற்கு மாவட்டங்களில் மழை தீவிரமாகணும். மேற்கு மாவட்டங்களில் மழை தீவிரப்படுத்த என்ன தேவை? காற்றோடைய சந்திப்பு தேவை. வடமேற்கிலிருந்து காற்று வரணும், அப்புறம் இந்த பக்கம் இருந்து காற்று போகணும், அப்புறம் இந்த பக்கம் ஈரப்பதமான காற்று, கடல் காற்று நுழையணும். இப்படி மாலையில் கடல் காற்று நுழைந்தாலும் அது வந்து மழை தரக்கூடிய ஒரு காற்றாக வரவில்லை. கொஞ்சம் இப்போ எப்படி சொல்லுவதுன்னா, ஒரு தென்றல் காற்று தான், அதில் வந்து ஈரப்பதம் இல்லை. இப்போ சரியாக ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு கடல் காற்று வலுவாக வீசும். அந்த காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் தான் மழை கொடுக்கும், சரிங்களா? அப்போ தான் மழை மேகம் உருவாகி கோடை மழை தீவிரப்படுத்தும், சரிங்களா? இப்போ கடந்த 2-3 வாரங்களாக அது நடக்கவில்லை. விரைவில் மழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. இப்போ மழை வராவிட்டாலும் 20ஆம் தேதிக்கு மேலே மழைக்கான வாய்ப்புகள் சில மாவட்டங்களில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு தேர்தல் நாள் இல்லைனா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு கூட மழை வந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. மே மாதம் முதல் வாரமே நம்ம எதிர்பார்க்கலாம். மே முதல் வாரமே கனமழை கண்டிப்பாக எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் மழையை இதுவரைக்கும் பெய்யாத இடங்களுக்கு தீவிரமான ஒரு கனமழையாக பதிவாக போகுது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அதிகமான வெயில் வந்து அடிக்க தொடங்கியிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க.
இப்போதெல்லாம் 7 மணிக்கு அதிகமான வெயில் அடிக்க தொடங்கியிருக்கு. 7 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் அந்த சூரியன் மறையும் வரைக்கும் நம்ம அதிகமான வெயில் தான். எச்சரிக்கையாக இருங்க மக்களே. இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். ஸோ அடுத்தபடியாக தற்பொழுது விரிவாகவே பார்க்கலாம். என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், எதனால் இந்த கோடை மழை நமக்கு வந்து பாதிப்பு தருது, இதை வந்து கவனிக்கணும். பாதிப்பு என்றால் என்ன? அதாவது பாதிப்பு அப்படிங்கிறது 2 வகைகள் இருக்குது. இதில் வந்து முதல் வகை அப்படிங்கிறது நம்ம வந்து மழைக்காலங்களில் சந்திக்கக்கூடிய பாதிப்பு, அது வேறு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மழைக்காலங்களில் நம்ம சந்தித்து வரக்கூடிய பாதிப்பு அது வேறு. அது வந்து 48 மணி நேரம் மழை பெய்யும், 24 மணி நேரம் மழை பெய்யும். அது வந்து ஒரு நாள் முழுக்க, ஒரு வாரம் முழுக்க மழை பெய்யும். அது மட்டும் இல்லாமல் கடலிலிருந்து புயல்கள் வருவது, அந்த பாதிப்பு வேறு. சரிங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது முதல் பாதிப்பு. இப்போ வந்து இந்த 2வது பாதிப்பு, 2வது வகை தான் இந்த கோடை மழையோட பாதிப்பு. கேட்கலாம், கோடை மழை வருவது இயல்பான ஒன்று, இதை ஏன் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ கத்திக்கிட்டு அப்படின்னு கேட்கலாம். அது கிடையாதுங்க. இதை வந்து நான் கற்றவும் கிடையாது, நான் வந்து சும்மாவும் சொல்ல கிடையாது. எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. உங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். மழை வரும்பொழுது எல்லாருமே கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? ஏன்னா வரக்கூடிய கோடை மழை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கணக்கிட்டு பார்த்ததுபடி அதிகமான வெயில் இப்போ வந்து கிட்டத்தட்ட கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதே போல் ஈரோடு, திருப்பூர், கரூர், மதுரை, தமிழகம் முழுவதும் அதிகமான வெயில். ஆனால் இந்த மேற்கு உள் மாவட்டங்களில் மிக அதிகமான வெயில் படிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த அதிகமான வெயில் வந்து அடிப்பதனால என்ன ஆகுனா, இப்போ வந்து அன்னன்னைக்கு அடிக்கப்பட்ட வெயிலுக்கு அன்னன்னைக்கு மழை பெய்தால் பாதிப்பு குறைஞ்சிரும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி வெயில் அடிக்குது, இன்றைக்கி ஒரு இரவு போல் ஒரு மழை வந்தால் அது வேறு, பாதிப்பு குறைஞ்சிரும். அதுவும் தினசரி மழை பெய்தாலும் பாதிப்பு குறைஞ்சிரும். ஆனால் இப்போ வந்து என்ன ஒரு கேள்வினா, நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்தால் என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே உயர்ந்த தரை வெப்பம் அன்றைக்கி மழை வரும்பொழுது அதிகமான வெயில் அடிக்கும். ஆகவே இந்த ஒன்று சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் இந்த வடமேற்கிலிருந்து வெப்பக்காற்று வரை வரப்போகுது, அதுவும் ஒன்று சேர்ந்து நம்ம தமிழகத்திற்கு மே மாதம் வரலாறு காணாத அளவிற்கு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. வரலாறு காணாத அளவிற்குனா நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா கோடை காலத்தில் அதாவது ஒரு ஆண்டாண்டுகளாக பெய்யக்கூடிய கோடை மழையை காட்டிலும் இந்த இப்போ வரக்கூடிய இப்போ பெய்யக்கூடிய கோடை மழையில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுதான் வரலாற்று இல்லாத அளவுக்கு நான் சொல்கிறது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழை பெய்யும் போது நீண்ட வாரங்களுக்கு பிறகு இப்போ 2 வாரம் 3 வாரம் மழையே இல்லை சுத்தமாக. கடைசியாக எப்போ மழை பெய்யுதுன்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ மழை பெய்யுது. அவ்வளோதான் கடைசி நம்ம தமிழகத்தில். அதுக்கப்புறம் சுத்தமாக மழை இல்லை. சரிங்களா? அது இல்லாமல் ஏகப்பட்ட இடங்களில் 6ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி கூட ஏப்ரல் முதல் வாரம் கூட மழை அறிவித்த இடங்களில் பெய்யலை. அது ஒரு மைனஸாக இருக்குது. இப்படி மழை பெய்யாத இடங்களும் இருக்கிறது, மழை பெய்த இடங்களும் இருக்கிறது. மழை பெய்த இடங்களுக்கு கனமழை இருக்குது, மழை பெய்யாமல் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு தீவிரமான கனமான ஒரு மழை இருக்குது. சரிங்களா? ஸோ இதை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, இதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். நீண்ட வாரங்களுக்கு பிறகு மழை பெய்வதால் சூறாவளி காற்றுடைய வேகம் அதிகரிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீண்ட வாரங்களுக்கு பிறகு, நீண்ட மாதங்களுக்கு பிறகு கோடை மழை தீவிரமானால் அது சூறாவளி காற்றை மிக கனமான ஒரு சூறாவளி காற்றை குடிக்கிறது. அது கொடுப்பது மட்டும் இல்லாமல் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிறது. மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்றால் மரங்களை சாய்க்கக்கூடிய அளவிற்கு மரங்களை சாய்க்கும். கண்டிப்பாக வாழை மரங்கள், வாழை விவசாயிகள் கொஞ்சம் தயவு செய்து கவனமாக இருங்க. அது எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். வாழை விவசாயிகள் வாழை தோட்டம் ஏக்கர் கணக்காக வச்சுருப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வாழை மரம் அப்படிங்கிறது ஒரு 40 கிலோமீட்டர் மேலே காற்றடித்தாலே அது தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அங்கே அதோடைய தன்மை அப்படி. சரிங்களா? வாழை மரம் அப்படிங்கிறது அது எப்படின்னா ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும். இதனால் அது வந்து ஒரு மரம் கிடையாது. ஒரு வாழை மரம் ஒரு காற்றடித்தாலே நம்மளே இப்படி கை வச்சாலும் விழுந்துடும். அது இப்படி 70 முதல் 80 கிலோமீட்டர் மேலே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 70 முதல் 80 கிலோமீட்டர் மேலே காற்று வலுவாக வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மே மாதம் மழை பெய்யும் பொழுது. இப்போ கிடையாது. மே மாதம் மழை வந்தால் இந்த மேற்கு மாவட்டம் மற்றும் இந்த கடலோர மாவட்டம் வரைக்கும் மழைக்கு புறப்பட்டு வரும். இப்படி வரும்பொழுது என்ன ஆகுனா, காற்றுடைய வேகம்
40 முதல் 80 மற்றும் 90 கிலோமீட்டர் மேலே வீசும். அதுக்கு அதிகமாக வீசும். நான் சொல்கிறதான கம்மி. அதுக்கு அதிகமாகவே வீசும். அதுக்கு அதிகமாக வீசக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வருஷம் முன்னாடி கூட இந்த திருவள்ளூர் மற்றும் இந்த வட உள் மாவட்டங்களில் அதிகமான காற்று அடித்ததுனால இந்த பேருந்தோட அந்த ஒரு சீட்டே தலைகீழாக புரட்டி எடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வட உள் மாவட்டங்களில் எனக்கு நினைவு இருக்குது. ஒரு வருஷம் முன்னாடி, ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கார் வேனு, அதாவது ஒரு லாரி, அவ்வளோ பெரிய டெம்பர் லாரி, அந்த டெம்பர் லாரியே புரட்டி எடுத்துருச்சு காற்று. ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்கள், அந்த டெம்பர் லாரியோட வெயிட்டு ஏகப்பட்ட வெயிட்டு. அதனால் டெம்பர் லாரியே இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று வந்து புரட்டி எடுத்துருச்சு. அப்போலாம் அந்த காற்றோடைய வேகம் எவ்வளோ கிலோமீட்டர் அடிச்சுக்கிட்டு பாருங்கள். நான் சொல்கிறதுனா 70 80 மீட்டர், இந்த 80 கிலோமீட்டர் கம்மி தான் சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஆனால் அதுக்கு மேலவே காற்று வந்து அடிக்க போகுது. இதுதான் வரக்கூடிய கோடை மழையோட காத்திருக்கிறது, பாதிப்புகள் காத்திருக்கிறது. தயவு செய்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மழை வரும்பொழுது எக்காரத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. தயவுசெய்து வீட்டுக்கு மாடியில் போகாதீங்க. வீட்டுக்கு மாடிக்கு செல்வதை தவிர்க்கவும், சரிங்களா? வீட்டுக்கு மாடியில் போகாதீங்க. வீட்டுக்குள்ளே மழை வந்தால் பாதுகாப்பாக இருங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த இடி மின்னலும் அது வேறு. ஏற்கனவே சூறாவளி காற்று அடிக்கும், கூடவே சேர்ந்த இடிமின்னலுடைய தன்மை அது வேறு ஒன்று. அது இந்த பக்கம் ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும். மழை பெய்யுது, ஒரு அமைதியாக மழை பெய்யும், ஆனால் திடீரென்று ஒரு இடியை ஒரு சத்தத்தை ஒரு பட்டான ஒரு இடி விடும். இது வேறு. ஸோ இப்படி நம்ம தமிழகத்தில் அதிகமான தரைவெப்ப உயர்வதால் பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். அதிகமான வெயில் அடிக்குது, வழக்கமான ஒரு மழை தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதான் கிடையாது, சரிங்களா? இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் நம்ம தமிழகத்தில் மழை வந்தால் அது கோடை மழையாக இருக்கட்டும், இல்லை மழைக்காலங்களாக இருக்கட்டும், யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது. அதான் என்னுடைய கொள்கை. யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது, எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும். அதான் என்னுடைய ஒரே குறிக்கோள், சரிங்களா? தயவு செய்து இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும். நான் ஏன்னா ஏகப்பட்ட நியூஸெல்லாம் பார்த்துருக்கேன். விவசாயிகள் வயலுக்கு போகிறாங்க, திடீரென்று மின்னல் தாக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு மாடிக்கு போகிறாங்க, காற்று அடித்ததுனால தூக்கி வீசப்படுறது, இல்லை ஏகப்பட்ட செய்திகள். இனிமேல் ஒரு தப்பு நடக்கக்கூடாது, சரிங்களா? அதை என்னுடைய குறிக்கோள். இனிமேல் யாருக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது. அப்படியே விதியே ஒன்று பண்ணாலும் விதியை நம்ம மாற்றி எழுதி விடுவோம், சரிங்களா? அதான் நான் சொல்கிறது. தயவு செய்து எல்லோரும் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க மக்களே. விவசாய சொந்தங்களே, மழை வருவது இயல்பான ஒன்று. கோடை மழை தானே அப்படின்னு நம்ம அசல்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம அசல்ட்டாக இருந்தால் ஒரு நொடி நமக்கே அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுத்துரும், சரிங்களா? மழை வரும்பொழுது பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு அன்பான வேண்டுகோள். ஸோ அடுத்தபடியாக நான் சொன்னதான், நீண்ட வாரங்களுக்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை வந்தால் இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இது நடக்க தான் போகுது. கண்டிப்பாக இது நடக்கும்பொழுது என்னுடைய ஞாபகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள், சரிங்களா? ஏன்னா நான் வந்து கணக்கிட்டு பார்த்ததில், ஆய்வு பண்ணி பார்த்ததில், மழை வருவது நமக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும். எனக்கும் மகிழ்ச்சி தான். மழை வந்தால் எல்லோரும் ஊரும் மழை பெய்யணும், எல்லோரும் சந்தோஷமாக, எனக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆபத்தை பார்க்கணுமா இல்லையா? நான் வந்து ஆபத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேறு, இந்த ஆபத்து அப்படிங்கிறது அது வேறு, சரிங்களா? இது வந்து நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இந்த ஆபத்து. உயிர் நம்மளுடைய எல்லாருடைய உயிர் சம்மந்தப்பட்டதான் இந்த கோடை மழை அப்படிங்கிறது. பார்த்திங்கன்னா நமக்கு உயிருக்கே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு மழையாக தற்பொழுது மாறி வருகிறது இந்த கோடை மழை, சரிங்களா? எல்லோரும் கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது, சரிங்களா? அடுத்தடுத்த அறிக்கையில் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக விரைவில் அடுத்தடுத்த அறிக்கை நான் சந்திக்கிறேன், சரிங்களா? இதில் ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தால் மன்னிக்கவும், ஐ எம் சாரி. நான் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கணும், மழை என்ஜாய் பண்ணணும், அது வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா, மழை வரும்பொழுது எல்லோரும் மறக்காமல் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. ஃபோனில் எல்லோருடைய ஃபோனும் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? மழை வரும்பொழுது மின்சாரம் நிறுத்தப்படும், சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்தது அதுக்கே தொடர்ந்து பாருங்கள். நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.